அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி 2025. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மகா சிவராத்திரி. மகா என்பது மிகவும் சக்தி மிக்கது. ராத்திரி என்பது ஓர் இரவு, அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த இரவு என்று பொருள். குறிப்பாகவே சிவனுடன் ஓர் இரவு என்று கூறலாம். ஒரு வருடம் முழுவதும் பக்தியுடன் வழிபாடு செய்து கிடைக்கும் சக்தியை விட இந்த ஒரே ராத்திரி மட்டும் நாம் கண் விழித்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரம் சொல்லிக்கொண்டு தியானம் செய்தால் அந்த சக்தியை முழுவதுமாகவே இந்த ஓர் இரவில் பெற்றுவிடலாம். அதாவது இந்த தியானம் செய்வதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். இந்த மகா சிவராத்திரி அன்று தெய்வீக சக்தி வாய்ந்த கதிர்வீச்சு வானத்தில் இருந்து பூமியின் மீது நேரடியாக விழும். அப்போது நாம் கண் விழித்து சிவனை நினைத்து வழிபட்டால் அந்த தெய்வீக கதிர்வீச்சு நம் மீது பட்டு நம்முடைய தீய வினைகள் பாவங்கள் அகலும் என்பது ஐதீகம். இந்த நிகழ்வு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடியதாகும். இந்த நாள் மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி திதியில் வரும் புனித ராத்திரியே மகா சிவராத்திரி என இந்து மக்களால் போற்றி வணங்கும் நாளாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சிவன் வழிபாடு சைவர்கள் கடைபிடித்து வரும் நாளாகும். ஒவ்வொரு வழிபாடும் நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையாகவே இது கொண்டு நம் பெரியவர்கள் வழிபாடு செய்துள்ளார்கள். இரவு முழுவதும் கண் விழிப்பது என்பது நாம் டிவி பார்ப்பது மற்றும் விளையாடுவது, விளையாட்டு செய்தி பார்ப்பது போன்றவை அல்ல. சிவனை நினைத்து நாம் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரம் உச்சரித்து கொண்டே கண் விழித்திருப்பது தான். மற்ற நாட்களில் நாம் சிவனை நினைத்து மந்திரம் சொல்லும்போது கிடைக்கும் தெய்வீக சக்தியை விட இந்த சிவராத்திரியில் ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரம் சொல்லி தியானம் செய்தால் அதை விட பல மடங்கு சக்தி கிடைக்கும் என்பது நம்முடைய பெரியோர்களின் வாக்கு. இந்த இரவில் கடைபிடிக்க வேண்டியவை: இந்த இரவு முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருந்து சிவபெருமானை சில நபர்கள் வழிபடுவார்கள். சில நபர்கள் இரவில் பால் பழம் எடுத்துக்கொண்டு விரதம் இருந்து வழிபடுவார்கள். பெரும்பாலான மக்கள் அவர்களின் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதம் மேற்கொள்வது நல்லது. இந்த இரவில் குறைவான உணவினை உட்கொண்டு உங்களுள் உள்ள கடவுள் வழிபாடுகள் ஆற்றலை அதிகரிக்கும். அதிகமான உணவினை உட்கொண்டால் உடல் சோர்வடைந்து தெய்வீக வழிபாடு என்ற நிலை மாறி நாம் தூங்கிவிடுவோம். எனவே இந்த இரவில் குறைவான உணவினை உட்கொள்வது நல்லது. நாம் தெய்வீக கோவில்களுக்கு சென்று வழிபடலாம், அல்லது வீட்டில் இருந்தும் வழிபடலாம். அவ்வாறு வீட்டில் இருந்து வழிபடுபவர்கள் வீட்டில் உள்ள சிவலிங்கம் அல்லது சிவன் படத்தை கொண்டு வழிபடலாம். அவ்வாறு வழிபடும் பொழுது தரையில் அமர்ந்து தரையின் மீது ஒரு துணி விரித்து அதன் மீது அமர்ந்து கொண்டு சிவனையே பற்றி பாடல்களை பாடி வழிபடலாம். அல்லது ஓம் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லியும் இரவு முழுவதும் கண் விழித்து வழிபட வேண்டும். அல்லது தேவாரம் திருவாசகம் என்ற மந்திரத்தினையோ இரவு முழுவதுமாக படித்து நாம் வழிபடலாம். நாம் உட்காரும் பொழுது முதுகு தண்டுவடம் நேராகவே இருத்தல் வேண்டும். அப்போது தான் உடலில் உள்ள குண்டலினி சக்தி அதிகரிக்கும். இந்த விரதம் குறிப்பாகவே இரவு 12 மணிக்கு தியானம் செய்வது என்பது மிகவும் அவசியமானதாகும். சிவராத்திரி இரவு மற்றும் அடுத்த நாள் முழுவதும் கண் உறங்காமல் இருந்தால்தான் நாம் இந்த பலனை அடைய முடியும். அதாவது அடுத்த நாள் மாலை 6 மணிக்கு மேல் தான் நாம் உறங்க வேண்டும். அனைவரும் சிவனை வணங்கி சிவன் அருள் பெறுவீர். நன்றி, வணக்கம்.